நம்ம மீன் பிடிக்க போகிறதுக்கெல்லாம் 800 ரூபா கொடுத்து டிஷர்ட் வாங்கணுமா? ஹேகேஸ் வணக்கம். ஃபிஷ் வித் ஹேனிஸ் டேக்கிள்ஸ் அண்ட் ஃபிஷ் வித் ஹேனிஸ்.com புதிய ஒரு பதிவுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். ஏதோ என்னது பணியாரம் விற்கிறதுக்கா இல்லை வடை சுடுறதுக்கா அப்படின்னு இல்லை. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வேலை இந்த ஃபிஷிங் டிஷர்ட்னா என்ன, அதை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். எதுக்காக நான் இப்படி ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணேன், வாங்காதது உங்களோட டிசிஷன். உங்களை வாங்க வைக்கிறது என்னுடைய பணி. உங்களை திணிய வைத்து வாங்க வைக்கிறத விட ஒரு 800 ரூபாய் நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னா அது பின்னாடி என்ன சூட்சமாக இருக்கு. ஏன் பாஸ் 250 ரூபாய்க்கு எங்கள் ஊரில் பனியன் கம்பெனியில் அப்படி சுற்றி டிஷர்ட் அடிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 800 ரூபாங்கிறிய, யூபிஎஃப்ங்கிறிய, மாய்ஸ்சர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன? நமக்காக நம்முடையதான ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா ஏதோ பேருக்காக ஒரு ப்ராடக்ட், ஒரு யூடியூபரை, அதுக்குள்ள யூடியூபர் நம்மளுக்கு கிடையாது, நம்மள அப்படி செய்கிற ஆளும் கிடையாது. அப்போ ஒரு சரியான ப்ராடக்ட், ஒரு ஃபிஷிங் யூடியூபர். ஃபிஷிங்கை பற்றி நான் ஒரு 4-5 வருஷம் கடல் ஏரியாவில் வெயிலெல்லாம் நான் அவ்வளோ நாள் நின்றுருக்கேன். அப்போ எனக்கு அதை பற்றி அந்த நேரத்தில் நான் பட்ட அவதிகள் எனக்கு நல்லாவே தெரியும். முக்கியமாக நான் பட்ட அவதி என்னென்னா, ஒரு ஹூடட் ஃபிஷிங் டிஷர்ட் அப்படி பக்காவாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த வெயிலில் நிற்க நேரத்தில் நான் நினச்சேன், அப்போ சரிப்பா ஒரு டிஷர்ட் நம்ம பண்ணுறது சன் ப்ரொடெக்ஷனாக இருக்கணும், சன் ப்ரொடெக்ஷன் டிஷர்ட்டாக இருக்கணும் அப்படி சொல்லி முடிவு பண்ணி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அதுக்கு உள்ளே வந்த பிறகு தெரியுது, இந்த டிஷர்ட்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா நம்ம லோகோவிலே நம்ம போட்டிருப்போம், பெர்ஃபார்மன்ஸ் ஃபிஷிங் டிஷர்ட். ஃபஸ்ட்டு புரிஞ்சுருங்க, ஒரு ஃபிஷிங் டிஷர்ட்டுக்கு அதுக்குன்னு ப்ராப்பரான மெட்டீரியல் இருக்குது. அதில் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதுக்கு வர்றதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சன் ப்ரொடெக்ஷன்னா வெயில் கிடையாது, அதை தாண்டி அது பின்னாடி ஒரு கதிர் இயக்கம் இருக்குது. நாங்கள் இதை படிக்க போய் தான் கற்றுக்கிட்டோம், உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். ஏதோ பயமுறுத்துறதுக்காக சொல்லலை கைஸ். புற ஊதா கதிர்கள் இருக்குல்ல, அது ரொம்ப டேஞ்சரஸ். நீங்கள் இன்னைக்கு வெயிலே அடிக்காமல் மேகமூட்டமாக இருந்தால் கூட புற ஊதா கதிர்கள் நம்ம மேலே தாக்குமா, அந்த அளவுக்கு அது இன்டென்ஸ் ஆனது. ஏன்னா அது நம்ம வெளிச்சத்தோடு வர்றது கிடையாது, அது ஒரு அல்ட்ராவயலட் ஹிடனான ரேஸ். அப்போ அப்படி பார்க்க நேரத்தில் தான் அப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃபிஷிங் டிஷர்ட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கணும். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஃப் ப்ரொடெக்டடாக இருக்கும், அல்ட்ராவயலட் ப்ரொடெக்ஷனாக இருக்கும். அல்ட்ராவயலட் ப்ரொடெக்ஷன்னா என்ன, நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட நூல் இலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இணைய வைத்து தைச்சிருப்பாங்க. அதனால தான் இந்த அல்ட்ராவயலட் ப்ரொடெக்ஷன். எக்ஸாம்பிள் எடுத்துருங்க கைஸ். இப்போ என்ன மாதிரி ஆளுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபிஷிங் போகிறேன், 1-2 நாள் போகிறேன், வாரத்துக்கு போகிறேன், இல்லை இப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இப்போ உங்களில் ஒருத்தர் எகெயின் நான் சொல்கிறேன், இது எதுவுமே பயமுறுத்துறது கிடையாது, ரியலான இன்ஃபர்மேஷன் என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு தரக்கா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் உட்காந்துருக்கீங்க, ஃபிஷிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அப்போ அங்கே ஊர் பக்கத்தில் போகிறீங்க, ஏதோ ஃபிஷிங் ட்ரிப்பு போகணுன்னு சொல்லிட்டு அண்டமானவன் இல்லைப்பா அந்த ராமநாதபுரம் பக்கத்தில் போயிட்டீங்க. ஒரு வெள்ளிக்கிழமை கிளம்பி போகிறீங்க, சனி ஞாயிறு திங்கக்கிழமை செமையாக அந்த வெயிலில் நின்று பெண்டு நிமிந்து வாரீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஃபீஸ்லேயே அந்த ஏசி உள்ளே உட்காந்துருக்குறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய ஷாக்கு கொடுக்குறீங்க. கூட பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ராவயலட் ரேஸ்னு சொல்லிட்டு, ஏங்க நம்ம மூதாதையர்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் டிஃப்ரெண்ட்டுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த சூரிய வெளிச்சம் படுற இடங்கள், அந்த புறவுதா கதிர்கள்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம உடம்புல படுற மாதிரி இருந்தோம். இப்போ நம்மளுடைய லைஃப்னு பார்த்தீங்கன்னா என்னது, பிராய்லர் சிக்கன் மாதிரி இதாகிடுச்சு. அப்போ திடீர்னு அந்த ஒரு ஷாக் கொடுக்குற நேரத்தில் ஒரு ப்ரொடெக்டான கிளாத்ஸ், ஏன்னா வெள்ளைக்காரனுக்கு இது ரிலேட்டடான நோய்கள்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக வருது, நம்ம ஆட்களுக்கு வரல. ஆனால் நாங்கள் ஸ்டடி பண்ணி பார்க்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம உடம்பு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு விஷயத்தில் யூஸ்டாக இல்லாத விஷயத்துக்கு திடீர்னு ஒரு ஷாக் கொடுக்குற நேரத்தில் அது அந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன் அப்படி எதுவுமே பயமுறுத்துகிற விஷயங்கள் தேவையில்லை. உண்மையான விஷயம் அப்படின்னா இந்த அல்ட்ராவயலட் ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். சீரியஸ்லி ஃப்ராங்க்லி சொல்ல போனால் இந்த ரேட்டுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் சீரியஸ்லி கைஸ் ஒரு வெளிநாட்டுக்காரெல்லாம் விற்கிற டிஷர்ட் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா இருக்கும், 2500 இருக்கும். அதுக்குன்னு ஸ்பெஷல் மெட்டீரியல் அப்படி இப்படின்னாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும் கைஸ். இதுவே ஆல்ரெடி நம்மளுடைய நண்பர்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்ததில் இது ஜாஸ்தியாக இருக்குது ப்ரோ, நம்ம ஆட்கள் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருந்துச்சு. ஏன்னா சீரியஸாக நம்ம கொடுக்குற ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மிகைப்பாக இருக்கணும், அது பின்னாடி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நாங்கள் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் வாங்கினோம். உங்களுக்கு உண்மையான ரிவ்யூ நீங்கள் கொடுத்துருங்க. யார்ட்டையும் நான் பார்த்தீங்கன்னா எப்போ காசுலாம் கொடுத்து ரிவ்யூ போட சொல்லி, இது உண்மையான பொருள், அது நான் மேலே வாரேன், இந்த பொருள் எங்கன்னு சொல்லிட்டு பில்டப் ஏற்றி வரணும்ல. அப்போ என்னுடைய ஆசை என்ன இருந்துச்சுன்னா, ப்ரோ எப்படியாச்சும் சொல்ல, ஏன் யூபிஎஃப்லாம் யார் பாஸ் கேட்க போகிறாங்க எதுக்கு ப்ரோ அப்படின்னு, ப்ரோ நம்ம ஒரு ரியலிஸ்டிக். ஏன்னா இங்கே மார்க்கெட்டில் விற்கிற டிஷர்ட் ஏங்க இதை விடுங்க, ஃபிஷிங் டிஷர்ட்டை விடுங்க, சும்மா சன் ப்ரொடெக்ஷன் டிஷர்ட் சொல்லி பெரிய பிராண்டுகளே ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிற பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஃப் ப்ரொடெக்ஷன் சொல்கிறாங்க. எஸ்பிஎஃப் ப்ரொடெக்ஷன் என்ன, சன்ஸ்க்ரீனுக்கு வர ப்ரொடெக்ஷன். ஒரு சன்ஸ்க்ரீன் நம்ம உடம்புல போடுற நேரத்தில் போடுறது தான் எஸ்பிஎஃப் ப்ரொடெக்ஷன். அதுக்கும் யூபிஎஃப்க்கு வித்தியாசம் இல்லை. தெரியும்னா நம்ம fishwithhannis.comல போய்ட்டு நான் ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கேன், அதை பார்த்துடுங்க. சரி வளவள வேண்டாம். அப்படி இருக்கிற இடத்துல நான் அவர்கிட்ட சொன்னது, ப்ரோ எப்படியாச்சும் ஒரு யூபிஎஃப் 30 இருக்கணும் ப்ரோ, மினிமமாக நம்மகிட்ட அந்த பொருள் வாங்குறவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ், ஒரு 95% அல்ட்ராவயலட் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அப்படி தான் நாங்கள் நல்ல கடின உழைப்பில், என்னுடைய உழைப்பு குறைவு தான், நண்பரோட உழைப்பு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ண நேரத்தில் ப்ராப்பரான மெட்டீரியல் எடுத்து, லேப் ப்ரூஃப்டான மெட்டீரியல் எடுத்து லேப் டெஸ்டிங் பண்ணி யூபிஎஃப் 55+ நம்ம ஒரு சன் ப்ரொடெக்ஷன் கிளாத்லேயே எக்ஸ்ட்ரீமான யூபிஎஃப் ரேட்டிங் கொடுக்குற ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டோம்.
ஒன்றாச்சா முக்கியமான யூபிஎஃப் ப்ரொடெக்ஷன் கைஸ். இதுக்காக தான் ரொம்ப உழைப்பு எடுத்தது. நான் இன்னும் பெருமையாக இருமாப்போட சொல்லுவேன், இனிமேலால் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் ப்ராடக்ட்ஸ் எது நம்ம லான்ச் பண்ணாலும் எல்லாமே லேப் டெஸ்டடான ப்ரூவ்டாக இருக்கும். சத்தியம் என்னால் எப்போவுமே வந்து இந்த 799 பண்ண முடியாது. இருந்தாலும் என்னால் முடிந்த அளவுக்கு, எங்களால் முடிந்த அளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணோம். ஒன்றாச்சா யூபிஎஃப் பார்த்தோம். அதுவே வந்து நம்ம என்னால் பெருமையாக சொல்ல முடியும் கைஸ், இன்னைக்கு இந்தியாவில் ப்ராப்பரான சன் ப்ரொடெக்டட் ஃபிஷிங் கிளாத்ஸில் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் சூப்பர் ப்ரீமியம் வேறு நிறைய பேர் பண்ணுறாங்க, நல்லாவே பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்த ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு டிசைன்ஸ் வந்து ஃபேன்சியாக வரலாம் கைஸ். நம்மளுடைய டிசைன்ஸ் ஓகே, ரீசனபிள் டிசைன்ஸ், நல்ல டிசைன்ஸ்னு சொல்லுவோம், ஏன்னா நீங்கள் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணுறீங்க. பட் இருந்தாலும் ஒரு லெவல், அந்த ஒரு லெவலில் அந்த மெட்டீரியல் குவாலிட்டியில் நம்ம ஆல்ரெடி வச்சோம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் நிற்கிற இடத்துல இந்த மாதிரி உள்ள சிலுக்கு வார்பட்டி சிங்கன் ட்ரெஸ் போட்டாலே வர வச்சு என்ன எப்பா புழுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் மெனக்கெட்டு நம்ம கண்டுபிடிச்ச அந்த மெட்டீரியல். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு புறவுதா கதிர்களை உள்ளே விடாமல் இருக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாகவும் இருக்கணும். எனக்கு நான் போடுற நேரத்தில் சிலுக்குன்னு இருக்கணும். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஃபஸ்ட்டு நம்ம அந்த லான்ச் பண்ணதுக்கு முன்னாடி நீங்களே பார்த்தீங்களா, நம்ம சாயல்குடி ட்ரிப்பெல்லாம் நான் போயிட்டு வந்தேன் இல்லை, அந்த ஒரு ட்ரிப்லலாம் என்னுடைய வேலை என்னென்னா ஒரு 2 நாள் தொடர்ச்சியாக துணியை போட்டது, அது 2வது கணக்கு. இதை எடுத்துகிட்டு இப்படி இப்போ பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்ப்பா நைஸாக இருக்குமாப்பா. உடம்புல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த துணி போட்டாலும் போடாத மாதிரி இருக்கணும். ஏன்னா அது என்னுடைய தேவை கைஸ். இல்லை சீரியஸ்லி இந்த ப்ராடக்ட் நான் லான்ச் பண்ணுற நேரத்தில், ஒர்க் பண்ண நேரத்தில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா என்னை இது 100% சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நான் திரும்ப சொல்கிற மாதிரி நான் இருமாப்புடன் இந்த பொருளை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய இனிஷியல் ரெஸ்பான்ஸ் வேறு லெவல். அப்போ மாய்ஸ்சர் மேனேஜ்மெண்ட் அது இதில் எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த உடம்புல இருக்க நம்மளுடைய வேர்வை துளிகள் வந்து பார்த்திங்கன்னா சிறு குமிழ்களாக சின்னதாக மாறி நம்ம உடம்புக்கு மேலேயே வந்து இந்த துணியில் வந்து அப்சர்வ் ஆகியிருக்க நேரத்தில் அந்த சின்னதாக ஒரு காத்தோட்டம் ஓடுற நேரத்தில் அது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப சுகமாக இருக்கும். மாய்ஸ்சர் மேனேஜ்மெண்ட், ஃபேப்ரிக் ஆச்சா. 3வது ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ். ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, ஆன்டி மைக்ரோபியல்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா துணியை கழட்டி போட்ட உடனே வேற நாற்று வர, அது வேறு கணக்கு. ஆன்டி மைக்ரோபியல் ட்ரீட்மெண்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, லாங் டேர்மில் ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லாமல் அந்த ஃபேப்ரிக்கோட இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, இலைகளோட லாங்கட்டிவிட்டிக்கு ரொம்ப லைஃப்பில் ஜாஸ்தியாக யூஸாக இருக்கும். ஆன்டி மைக்ரோபியல் ஆச்சா. 4வது நேர்த்தியான ஸ்டிச்சிங். இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷனான ஸ்டிச்சிங் ஒரு பிகினர் கம்பெனி யாராவது பண்ணுவாங்களா? நீங்களே சொல்லுங்கள். அந்த அளவுக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய தேவை அறிந்து, உங்களுக்கு முன்னாடி என்னுடைய தேவை அறிந்து, என்னுடைய தேவை என்ன நான் 100% சாட்டிஸ்ஃபை பண்ணேன். அதோட வெளிப்பாடாக தான் இந்த எய்டா ரேஞ்சஸ் ஃபிஷிங் டிஷர்ட்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கோம். நிஜமாக சொல்கிறேன், சீரியஸ் சொல்கிறேன். யாரோ நம்ம நண்பர் தாவூத் ப்ரோ வந்து அவர் பெரிய பழக்கம் கிடையாது, டிஷர்ட் வாங்கிட்டு ஒரு ரிவ்யூ கொடுங்க அப்படின்னா ரொம்ப உள்ளத்துலேருந்து ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே இப்போ நம்ம வச்சுருக்க மார்ஜின் வந்து சின்ன மார்ஜின் தான். வருங்காலத்தில் கண்டிப்பாக நம்ம ரேட்ஸ் கூட்ட வேண்டியிருக்கும். அதனால் வேணும் உள்ளவங்க, நான் சொல்கிறது புரியும், இல்லை பாஸ் எனக்கு இந்த பட்ஜெட்லாம் இல்லை, நான் 400 வாங்கிடுவேன்னா திஸ் ப்ராடக்ட் இஸ் நாட் ஃபார் யூ. சீரியஸ்லி எனக்கு ஒரு கன்சிட்ரேஷன் இருக்குது, என்னுடைய ஹெல்த்து கன்சிட்ரேஷன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தைரியமாக இந்த பொருள் வாங்கலாம். இது வந்து உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. சரி, இந்த மாடல்ஸ் என்னென்ன அதை மட்டும் நான் குயிக்காக காமிச்சிட்டேன். இந்த நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்கல்ல, கேமோ சாவேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு இடையிலே வந்து நான் கண்டிப்பாக போட்டிருப்பேன் நினைக்கிறேன், மாடல்ஸ் வச்சு இது பண்ணியிருப்பேன். ஃபேவரேட்டு ஓஷியன்ஸ் மிஸ்ட்ரி, செம்ம நேர்த்தியான கலரு. மீன் படம் எல்லாரும் மீன் படம் வேணும்னு கேட்டு கடைசியில் பார்த்தா மீன் படமே பிடிக்கலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இது வந்து நேர்த்தியான, இதெல்லாம் வந்து நிஜமான மீன்களை ஒரு விதமாக எடுத்த டிசைன்லேருந்து பண்ணது, ரொம்ப நேர்த்தியான ஓஷியன்ஸ் மிஸ்ட்ரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோடையும் ஃபேவரேட்டான ரீஃப் ஸ்டார். ஈட்டி வந்து சம்மன் நிற்கார்லப்பா. என்ன மாதிரி உள்ள கட்டிலாம் காளைகளுக்கான நம்ம மாஹி மேனியா. எப்படி கலர் எப்படி வைப்ரண்டாக இருக்கா, பச்சை பசேல்னு இருக்கா. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எப்போவுமே நம்ம ஸ்னேக்கெட் அரங்களே ஒருத்தரும் மதிக்கிறே கிடையாது. ஸ்னேக்கெட்டுக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்பரான டிசைன் பண்ணியிருக்கோம்ல நம்ம. முன்னாடிங்கப்பா எய்டாவோட ஸ்னேக்கெட் அசால்ட்டு செம்மையாக இருக்க டிஷர்ட்ஸ். இந்த எல்லா டிஷர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வித் ஹனிஷ் டாக்கிள்ஸ் 9345064156 இல்லைன்னா fishwithhanish.com. fishwithhanish.comல போங்க, மேலே போயிட்டு அப்பேரல்னு இருக்கும், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா டிஷர்ட்டுன்னு வரும். உள்ளே போயிட்டீங்கன்னா சிம்பிளாக உங்கள் யூபிஐ ஐடி கொடுத்தா போதும், ப்ராடக்ட் உங்கள் வீட்டை சேர்ந்து தேடி வரும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கைட்டர்ஸ்லாம் இருக்குது, அதை நான் வருங்கால வீடியோவில் அறிமுகப்படுத்துகிறேன். இன்றைக்குள்ள வீடியோ வந்து இந்த ப்ராடக்ட் அறிமுகப்படுத்துறது இல்லை, இந்த ப்ராடக்ட் எதுக்காக அப்படின்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.